வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் புட்டார்? கர்நாடகா. ஜவாரா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். நட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், சைமல், சக்மா, ஹாலா, காசியா. தோண்டா கேஷவ் கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் 1975ல அறிமுகப்படுத்தினோம். பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயத்த 243B பிரிவுல சொல்லியிருக்காங்க. சிவாங்கி பத்தக் சமீபத்துல ஆஸ்திரேலியாவுடைய மிக உயரமான சிகரத்துல மூவர்ண கொடியை ஏந்திருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிரா நடனம், சப்தக் இசை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதமர் வாணி 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஷரமயோகி மான்தன் யோஜனா திட்டம் 2019 தொழிலாளர் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய பால் ஸ்வஸ்தா திட்டம் 2014 மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். 2025 பெங்களூரு ஓபன் ATP 125 சேலஞ்சர் பட்டத்தை வென்றவர் யார்? பிரெண்டன் ஹோல்ட். கார்பன் சந்தைகள் பிரகிருதி 2025 குறித்த முதல் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. ஜல்தல் ரக்ஷா 2025 என்ற ராணுவ பயிற்சி எந்த ஆயுதப்படை நடத்தியது? இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடலோர காவல் படை. செய்திகளில் காணப்பட்ட டினிப்ரோ நதி எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஐரோப்பா. அல்சஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படிங்கிறது வெப்பமண்டல மரம். இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் கருப்பு பலகை மரம், ஸ்காலர் மரம், சப்தபர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாடு சுபாரி தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா மீர்கேட் ரேடியோ தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவனா நதி மகாராஷ்டிரா மாநிலத்துல பாயுது. அப்துல் குரி தீவு இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. சோபர்ணிகா நதி கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. கல்வி அமைச்சகம் ஆரோவா கலாச்சார டவுன்ஷிப்பை நிர்வாகம் பண்றாங்க. இந்த ஆரோவா கலாச்சார டவுன்ஷிப்பை அமைச்சது மிர்ரா அல்ஃபசா 1968ஆம் ஆண்டு. ரோஜர் அங்கர் அப்படிங்கிற வடிவமைப்பாளரா இதை அமைச்சிருக்காங்க. உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டு அறிக்கையை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது? இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஐநா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அறிக்கையை வெளியிடுறாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்டும் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்டும் வெளியிடுறாங்க. இந்த குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2006ஆம் ஆண்டுல இருந்து வெளியிடுறாங்க. வேர்ல்டு பேங்க் உலக வங்கி பிசினஸ் ரெடி அறிக்கை. நிதி ஆயோக் பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அறிக்கை வெளியிடுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வெளியிடுறாங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் அறிக்கையை வெளியிடுறாங்க. சிப்ரி அறிக்கையின்படி 2020-24 ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறிய நாடு எது? உக்ரைன். 2வது இடத்துல இந்தியா பிடிச்சிருக்காங்க. ஐக்கிய யாரின்படி உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் பெய்ஜிங் பகுசாராய். ஸோ வெளிநாட்டுல அதாவது வேற நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு ரொம்ப கம்மியான விலையில எல்லாமே வாங்க முடியும் அப்படின்னா அது வியட்நாம் மட்டும் தான். 2023ஆம் ஆண்டுல விவசாய பொருட்களின் உலகளாவிய ஏற்றுமதியில் இந்தியா 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. உலகளவை சைபர் பாதுகாப்பு குறியீடுல நிலை 1 இந்தியா அடைஞ்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோ MK3 ஏவுகணையின் புதிய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? காண்டிவா.
இந்த ஆஸ்ட்ரா MK3 அதாவது காண்டிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைய DRDO அப்படிங்கிற அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை சுகோய் Su-30 MKF அப்புறம் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட்ல இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை. இந்திய ராணுவம் 2024ஆம் ஆண்ட தொழில்நுட்பத்தை உறிஞ்சுதல் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை 2024ஆம் ஆண்ட கடற்கரை குடிமக்களின் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. நவிகா சாகர் பரிக்கிரம பயணத்துல INS சாரணி அப்படிங்கிற இந்திய கடற்படை கப்பலை பயன்படுத்தியிருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சர் குழு நாயகலங்காவில ஒரு புதிய ஏவுகணை சோதனை வரம்ப நிறுவ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஏரோ இந்தியா அப்படிங்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி இந்த வருஷம் ஏலஹங்கா விமான படை நிலையத்துல பெங்களூர்ல வச்சு நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி பாலிகா சம்ரித் யோஜனா மற்றும் முக்கிய மந்திரி கன்யா ஆத்ம நிர்பார் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது? திரிபுரா மாநிலம். இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப மையத்தை ஆரம்பிச்ச மாநிலம் திரிபுரா. ஃபென்னி பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க திரிபுரா. தம்மதீபா சர்வதேச புத்த பல்கலைக்கழகத்தையும் நிறுவியிருக்காங்க திரிபுரா மாநிலம். பிரதமரின் பயிற்சி திட்டம் 2025 எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? நிறுவன அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். சமூக நீதி அமைச்சகம் சேஷ திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்வர்ணிமா திட்டம் ராஷ்டிரிய வயஸ்ரீ யோஜனா. வீட்டு வசதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் நமஸ்தே திட்டம். கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் KL உற்சவ். வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் புதுடெல்லியில அஷ்டலட்சுமி விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சமூக நீதி அமைச்சகம் சஃபாய் கரம்சாரிகளுக்கான தேசிய ஆணையம். டுகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா விருது சுச்சா சிங் முரளிகன் பேட்கர் வாழ்நாள் கேட்டகரியில வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரிய விருது சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கவான் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது முரளிதரன், ஆர்மண்டோ கொலாச்சோ வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், ஹெமிஸ் டசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.